வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அதுல ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. வெல்கம் டு கிரிட்டிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்ற டிஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மாதிரி கிஃப்ட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் சொல்லிட்டீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருங்க. அதில் நீங்கள் டேரக்டாக மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் இஸ் நாட் ஜஸ்ட் அ பட்டன், இட்ஸ் அன் எமோஷன் ஃபார் யூடியூபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பலூன் ஆர்ச் கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்க 2 கலர் பலூன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கோல்டன் கலரும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பு 2 பலூன் சேர்த்து கட்டணும். அது எப்படின்னா 2 பலூனையும் வந்து சேம் சைஸில் ஊதிக்கிட்டு அதை வந்து நாட் போடாமல் தனித்தனியாக நாட் போடாமல் 2த்தையும் சேர்த்து கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சுற்றி இதை வந்து பண்ணுற மாதிரி ஒரு சுற்றி அதில் ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 கலர் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது 2 கலருமே உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்ச் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோதுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது நார்மல் பலூன்னா கொஞ்சம் பெருசாகவே ஊதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வந்து மெட்டாலிக் கலர் பலூனாக இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஊதாதீங்க, கொஞ்சம் சின்னதாகவே ஊதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது மெட்டாலிக் கலர் பலூனு, அதனால் நான் கொஞ்சம் சின்னதாகவே ஊதி கட்டிக்கிறேன். ரெண்டு பலூனும் சேர்த்து கட்டி வச்சுருக்கிறதுனால நம்ம அதை ஒரு செட்டுன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் 2 செட்டை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒயிட் 2 செட்டை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சுற்றி ரோப்பால் அதை வந்து கட்டிடுங்க. நார்மல் நாட்டே போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் நாட்டே போட்டுக்கலாம். இதுக்காக எதுவும் ஸ்பெஷல் நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. எல்லாம் நீங்கள் ஆர்ச் கட்டுற எல்லா இடத்துலையுமே நார்மல் நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் கோல்டன் கலர் பலூனும் 2 செட் எடுத்து அதையும் வந்து ஒரு சுற்றி அது மேலே வச்சு அது ஒரு கிராஸாக வச்சுருங்க. வச்சு ரெண்டு சைடு மட்டும், இந்த சைடு ஒரு சைடு அந்த சைடு ஒரு சைடு ஒரு சுற்றி லைட்டாக இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். நல்லா கொஞ்சம் ரொம்ப இழுத்துறாங்க, ரொம்ப இழுத்தா வெடிச்சிடும். லைட்டாக இழுத்து அது போலே வந்து தொடர்ந்து வைங்க. அடுத்து ஒரு கோல்டன் வச்சிட்ட பிறகு ஒரு ஒயிட்டு அந்த மாதிரி அந்த 2 செட்டை சேர்த்து 2 செட்டு சேர்க்கும் போது ஒரு சுற்றிடுங்க. நாலஞ்சு கட்டுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்ருவீங்க. அந்த கேப் விடக்கூடாது, கரெக்டாக அதை வந்து அந்த லைட்டாக டைட் வச்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிகமாக டைட் பண்ண மறந்துடுவீங்க.
நீங்கள் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்த பிறகே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணும்ன்ட்டு. அந்த லென்த்தோடு நிறுத்திவோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோதோடு நிறுத்திவோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ச் வைக்க போகிற இடத்துல வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த ஹைட் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஃபஸ்ட்டு வச்சோடனே பார்க்கும்போது எனக்கு தப்பாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. க்ளோஸில் இருந்தால் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது நீங்கள் அப்படியே அந்த மிஸ்டேக் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். எனக்கு பர்சனலாக இந்த ஆர்ச் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ஆர்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க சில்வர் கலர் ஹாப்பி பர்த்டே பலூனை கட்டணும்.